ஒரு தடவை அப்துல்லாஹிப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருந்ததை பார்த்து அவர்களுடைய மனைவியும் அழ ஆரம்பித்து விட்டார். நீ ஏன் அழுகிறாய் என்று அவர்கள் கேட்டதற்கு, நீங்கள் எதற்காக அழுகிறீர்களோ அதற்காகவே நானும் அழுகிறேன் என்று அவர் பதில் கூறினார். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு அவர்கள், கியாமத்து நாளில் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. நான் அதனை கடந்து விடுவேனா அல்லது அவ்விடத்திலேயே தங்கிவிடுவேனா என்பது தெரியவில்லை. இதை நினைத்து பயம் வருகிறது. அதற்கு தான் அழுகிறேன் என கூறினார்கள். அல்லாஹ்வின் பயம் எனக்கு ஏற்படும் போதுதான் ஹிக்மத் என்னும் ஞான கதவுகளும் இப்ரத் என்னும் படிப்பினை கதவுகளும் எனக்கு என் உள்ளத்தில் திறக்கப்படுகின்றன. அதற்கு முன் எனக்கு திறக்கப்படவில்லை என ஹஜ்ரத் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு கூறியதாக கூறுகிறார்கள், நான் என்னுடைய அடியார்களுக்கு 2 அச்சங்களை தருவதில்லை, அவ்வாறே 2 கவலையற்ற நிலைகளையும் தருவதில்லை. உலகில் என்னை பயந்து வாழ்ந்தால் மறுமையில் எல்லா பயங்களை விட்டும் காப்பாற்றுவேன். உலகில் என்னை பயப்படாமல் வாழ்ந்தால் மறுமையில் அவனுக்கு எல்லா பயத்தை கொடுப்பேன். எவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு எல்லா பொருட்களும் பயப்படும். எவர் அல்லாஹ் அல்லாதவற்றை பயப்படுகிறாரோ அவரை எல்லா பொருட்களும் பயமுறுத்தும் என நபி கூறினார்கள். மனிதன் வறுமையை பயப்படுகிற அளவுக்கு நரகத்தை பயப்படுவான் என்றால் நேராக அவன் சொர்க்கம் சென்றிடுவான் என யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். எந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் ஏற்பட்டு விடுகிறதோ அது பாழ்பட்டு போய்விடும் என சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அச்சத்தால் எவரேனும் ஒருவருடைய கண்ணில் இருந்து ஒரு ஈயின் தலையளவு கண்ணீர் அவருடைய கன்னத்தில் விழுந்தாலும் அக்கண்ணத்தை நரக நெருப்பு தீண்டாது. அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திடுவான் என நபி கூறினார்கள். இன்னும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் அல்லாஹ்வின் அச்சத்தால் நடுங்கினால் மரங்களிலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்றும் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதால் கரந்தபால் மீண்டும் மடுவினுள் செல்ல முடியாதது போல் அவன் நரகம் செல்வது முடியாதாகிவிடும் என்று கூறினார். உக்பத்துப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வெற்றிக்கு ஏதேனும் வழி உண்டா, இறை தூதரே என்று கேட்டபோது, உன்னுடைய நாவை அடக்கிக்கொள், உன் பாவங்களை நினைத்து அடிக்கடி அழுது கொண்டிரு என பதிலளித்தார். யஜீத் இப்னு மைஸ்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அழுகை 7 காரணங்களால் ஏற்படுகிறது. 1 மகிழ்ச்சியினால், 2 பைத்தியத்தினால், 3 வேதனையினால், 4 திடுக்கத்தினால், 5 நடிப்பினால், 6 போதையினால், 7 அல்லாஹ்வின் அச்சத்தினால். இவற்றில் 7வதாகிய அல்லாஹ்வின் அச்சத்தில் அழுத கண்ணீர் துளிகள் நெருப்பு கடலையும் அணைத்து விடும் அளவுக்கு தன்மை பெற்றதாகும். எவன் வசம் என்னுயிர் இருக்கிறதோ அந்த ஒருவனின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் அச்சத்தினால் நான் அழுது அதனால் கண்ணீர் துளிகள் என் கன்னங்களில் வழிந்துடுவது அல்லாஹ்வின் பாதையில் மழையளவு தங்கத்தை செலவு செய்வதை விட எனக்கு விருப்பமானதாகும் என கூறினார். நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் தன் அர்ஷிலிடம் அளிக்கும் 7 நபர்களில் ஒருவர் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து பயந்து கண்ணீர் வடிகின்றவராவர் என்று நபி கூறினார்.